வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ் மருதனாமட சந்தியில இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல 21 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணியை நேரடியாக உரிமையாளருடன் தொடர்பு கொண்டே வாங்க முடியும். உரிமையாளரின் தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த காணி சரியா எங்க இருக்குது, இந்த காணியுடைய விலை எவ்வளவு, காணிக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, இந்த காணி பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்துட்டு உள்ளே போய் பாருங்கோ. வடக்கு மாகாணம் முழுவதுமாக நிறைய காணிகள் போட்டிருக்கிறேன். பல காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளரின் தொலைபேசி இலக்கத்தோடையே நான் போட்டிருக்கிறேன். நேரடியாக உரிமையாளர்களுடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும். இப்போ இந்த காணி பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். வாங்க. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மருதனாமட சந்தை தான் நிற்கிறோம். இந்த சந்தியில இருந்து உடுவில் போகின்ற பக்கமாக நாங்கள் போக வேணும். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு 200 மீட்டர் தூரத்தில் வலது கை பக்கத்தில் அட்லாண்டா தனியார் வைத்தியசாலை இருக்குது. இந்த நீங்கள் பார்க்குற இந்த வைத்தியசாலைக்கு எதிர்ப்பக்கமாக ஒரு பாதை ஒன்று போகுது. இந்த பாதை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதை. இந்த பாதையினூடாக ஒரு 100 மீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த பாதையின் வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. பெரிய மாடி கட்டி வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. பெரிய ஹாஸ்டல் ஒன்று. அதையும் தாண்டி போனோம்னா இந்த பெண்டில் வர இந்த நேர்பாதையினூடாக நாங்கள் போனால் இந்த காணி வந்துடும் ஒரு கொஞ்சம் தூரம். இதிலேருந்து பார்க்கும்போதே அந்த காணி உங்களுக்கு தெரியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதனாமட சந்தையிலிருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த காணி. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 பரப்பு இருக்குது. நீங்கள் இதை மொத்தமாகவும் எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது நீங்கள் பிரித்து கூட இந்த காணியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோட்டமும் செய்யலாம், வீடும் கட்டலாம். உங்களுக்கு விரும்பிய மாதிரியான கனவு இல்லத்தை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் என்று தான் இதை சொல்ல வேணும். அல்லது நீங்கள் இதில் ஒரு ஹோட்டல் மாதிரி கூட கட்டலாம், அல்லது நீங்கள் ஒரு பில்டிங் கட்டி இந்த இடத்துல வாடகைக்கு கூட கொடுக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியை அண்மித்த பிரதேசங்களில் நிறைய பாடசாலைகள் இருக்குது, வைத்தியசாலைகள் இருக்குது, நிறைய தனியார் நிறுவனங்கள் இருக்குது. ஆகவே நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பில்டிங் ஒன்று கட்டி வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பில்டிங் ஒன்று கட்டி அது வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இது கண்டிப்பாக செய்ய முடியும். காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டு கிணறும் இருக்குது. நாங்கள் அந்த கட்டு கிணறையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியினுடைய 3 பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் அமைஞ்சிருக்குது. ஒரு பக்கங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலும் தோட்டமும் அமைஞ்சிருக்குது. இந்த காணியோட விலை ஒரு பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர். ஆனால் இது பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான். நான் இதில் உங்களுக்கு உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தான் தரப்போகிறேன். நீங்கள் அவர்களோட கதைச்சி நீங்கள் இந்த காணியை இந்த விலையில இருந்து பேசி தீர்மானித்து எடுக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல செம்பாட்டு மண் தான், நல்ல மண்ணை கொண்ட ஒரு இடம் தான் இது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியும் மானிப்பாயிலிருந்து கைதடிக்கு செல்லும் வீதியும் ஒன்றை வெட்டும் சந்திதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மருதனாமட சந்தி. இது யாழ்ப்பாண நகரிலிருந்து 5வது மைலில் உள்ளது. சேர்பொன் ராமநாதனால் நிறுவப்பட்ட ராமநாதன் பெண்கள் கல்லூரி இச்சந்தியில் இணுவில் வடமேற்கு மூலையில் உள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் நுண்கலை கல்லூரியும் இதற்கு அருகிலேயே அமைந்துள்ளது. யாழ்ப்பாண மக்களிடையே பெயர் போன இணுவில் மருதனார் மடம் வேளாண் சந்தை இவ்விடத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மருதனார் மடம் என்கின்ற இந்த சந்தியை அண்டித்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. ஆகவே இந்த சந்தியை அண்மித்த இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த காணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெருமதியை கொண்ட ஒரு காணி என்று தான் சொல்ல வேணும். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த கட்டுக்கிணறு நல்ல தண்ணி, நல்ல வற்றாத தண்ணியோட இப்பயும் இருக்குது பாருங்கள். சரி உறவுகளே, இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியினுடைய முழுமையான அமைப்பு.
இந்த காணியை நீங்கள் எடுக்க வேணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் உரிமையாளர்களுடைய நம்பர் 2 நம்பர்கள் தரேன். ஒன்று வந்து பிரான்ஸ் நம்பர், ஒன்று வந்து ஸ்ரீலங்கா நம்பர். இந்த 2 நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கதைச்சி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இது போன்று உங்கள் டைம் வந்து காணிகள், வீடுகள், வயல்கள், தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் உங்களுக்கு தரேன். எனக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகள், வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.